Hey my loves, welcome back to Kani's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே ரோஸ் பூல எப்படி மாலை கட்டுறதுன்னு பார்க்கலாமா? அங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு எவ்வளவு உயரத்துக்கு மாலை தேவையோ அதை விட கொஞ்சம் பெருசா சடம்பு எடுத்துட்டு சடம்பு இப்படி ரெண்டா இப்படி இருக்குல்ல, இந்த விரலுக்கும் இந்த விரலுக்கும் அளவு எடுத்துக்கோங்க. இதை இவ்வளவு வச்சுட்டு ஒரு நூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நூல் எடுத்து இதுல ஃபர்ஸ்ட் முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சுட்டீங்களா? ரோஸ் எடுத்து இப்படி ஒண்ணு இந்த கட்டிருக்கீங்களா இങ്ങനെ வச்சு இந்த நூலை வச்சு இப்படி சுத்தணும். சுத்திட்டு இந்த காம்பு வந்து உங்க விரல் நட்டை இப்படி தூக்கிக்கோங்க. திருப்பி இன்னொரு ரோஸை வைங்க. அதே மாதிரி இன்னொன்னு சுத்துங்க. இந்த காம்பை தூக்கிட்டு அதுல மறுபடியும் ஒரு ரோஸ் வைங்க. இதே மாதிரி செஞ்சுட்டே இருங்க. செஞ்சீங்கன்னா ரவுண்டா போயிட்டே இருக்கணும். அந்த ரோஸ் ரவுண்டா நீங்க சுத்த சுத்த வச்சுட்டே வரணும். இந்த மாதிரி இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்ல ஃபுல்லா ரோஸ் வைக்கணும். ஒரு கேப்லயும் ஒரு ரோஸ் வச்சுட்டே போங்க. மேல பெரிய பூவாவும் கீழே சின்ன சின்ன பூவாவும் நீங்க இறக்கிட்டே வரணும். மேல சின்னது கீழே பெருசு வச்சீங்கன்னா பாக்குறதுக்கு அழகா இருக்காது. இப்ப பெரிய பூவை மேல வச்சுட்டே வாங்க. சின்னதா இருக்கிறதெல்லாம் கீழே வச்சு கட்டிடுங்க. இப்ப கட்டிட்டோம்ல, இப்படி இதே மாதிரி ஃபுல்லா போகணும். இப்படி காம்பெல்லாம் வர்றதெல்லாம் கட் பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணுங்க. முடிச்சாச்சு. இந்த அளவே மாதிரி இன்னொன்னும் ரெடி பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எண்டிங்ல இந்த மாதிரி நூலை சுற்றி இந்த சடம்பை எடுத்து இதுக்குள்ள ஒரு முடிச்சு போட்டுட்டு இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். அப்போதான் ரோஸ் உருவாது. இது சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும் கீழே இருந்து. அதே மாதிரி ரெண்டு ரெடி பண்ணியாச்சு. இன்னும் இந்த இடத்துல குஞ்சம் வைக்கணும். வாங்க குஞ்சம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். குஞ்சம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சடம்பை எடுத்துட்டு கொஞ்சம் நூலை விட்டுருங்க. விட்டுட்டு ஏன் விடணும் அப்படின்னா, நம்ம அந்த ரெண்டு மாலை விடணும். இந்த மாலை ஜாயின் பண்ணோம்ல ரோஸு, இந்த ரெண்டு சடம்பையும் ஜாயின் பண்றதுக்கு நம்மளுக்கு சடம்பு தேவை. அதுக்காக வேண்டி இந்த சடம்பு கொஞ்சம் விடணும். இப்ப அதே மாதிரியே இதை கட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டு டைட் பண்ணிட்டு இந்த சாமந்தியை வச்சு இதை சுத்தணும். அதே மாதிரி ரோஸ் எப்படி கட்டணுமோ அதே மாதிரி சாமந்தியும் வச்சு சின்ன சின்ன சாமந்தி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் அழகா வரும். இவ்வளவு கட்டியாச்சு. இவ்வளவு உயரம் போதும். இந்த காம்பெல்லாம் கட் பண்ணிக்கிறோம். இப்ப இது கீழே ரோஸ் நல்ல பெரிய ரோஸா, காம்பு நெட்டா இருக்கணும். குஞ்சத்தை விட ரோஸ் வந்து வெளியே வரணும். அந்த மாதிரி வச்சாதான் குஞ்சத்துக்கு உங்களுக்கு அழகா வரும். இப்படி இதே மாதிரி வச்சாச்சு. கடைசியா அதே மாதிரி முடிச்சு போட்டுட்டு சேர்த்து கட் பண்ணிடுவோம் சடம்பையும். இந்த ரெண்டு மாலையோட ரெண்டு எண்டிங் இருக்குல்ல, இந்த ரெண்டையும் ஒன்னா இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டீங்கன்னா இது ரெண்டும் ஒன்னாயிரும். இன்னொரு முடிச்சு போட்டு டைட் ஆக்கிக்கணும். டைட் ஆக்கிட்டு இந்த ரெண்டு சடம்போட இந்த குஞ்சத்துக்கு சேர்த்து வச்ச மிச்ச சடம்பு இருக்குல்ல, இதையும் இதோட முடிச்சு போட்டீங்கன்னா நல்லா டைட் பண்ணிச்சு. கட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ரோஸ் மாலை ரெடி.